Christ. Praise the Lord. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அற்புதமானது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரட்சகருக்கு ஸ்தோத்திரம், வல்லவருக்கு ஸ்தோத்திரம், போதுமானவருக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவருக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம், மகத்துவங்களை நடப்பிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவருக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி துதிப்போம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் என்ற பாடலை கருத்தோடு பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். எல்லாரும் இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவான் கரையும் தரு தந்தன், அந்தரவான் கரையும் தரும் தந்தன், சுந்தர மிகுந்த சௌந்தரானந்தன், சுந்தர மிகுந்த சௌந்தரானந்தன், இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிய, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுதிக்க, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும்
உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நமக்கு விடுதலை தர வந்திருக்கிறார். சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும்படி தேவன் நம் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கு தலைவரான பிதாக்களிடத்திற்கு வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வர பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எஸ்ரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடு சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவோம் என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மாத்திரம் சத்துருக்கள் இல்லை, அன்றைக்கே சத்துருக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்துருக்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். சத்துருக்கள் இல்லாத ஒரு தேசம் இல்லை, சத்துருக்கள் இல்லாத ஒரு நாடு இல்லை, சத்துருக்கள் இல்லாத ஒரு ராஜ்யம் இல்லை. ஏதோ ஒரு விதத்திலே சத்துருக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ரூபத்திலாகிலும் ஒரு ரூபத்திலே சத்துருக்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் சத்துருக்களை பார்த்து நாம் பயப்பட்டு நிற்கக்கூடாது. காரணம், சத்துருக்களின் மேலே ஜெயமெடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த நாட்களிலும் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் அவ்வளவும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை தப்பித்து ரட்சித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எத்தனை விதமான சத்துருக்கள் நமக்கு இருந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்திலையும் இருப்பார்கள். வேலை ஸ்தலத்தில் இருப்பார்கள், வீட்டுக்கு அருகாமையில இருப்பார்கள், எதிர் வீட்டில இருப்பார்கள், பின் வீட்டில இருப்பார்கள், முன் வீட்டில இருப்பார்கள், அக்கம் பக்கத்துல இருப்பார்கள், நாம் வாழ்கிற இடத்துல இருப்பார்கள். எப்படி வேண்டுமானாலும் சத்துருக்கள் நம்மை ஒடுக்கும்படிக்கு, நெருக்கும்படிக்கு, நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சத்துரு உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு மாத்திரம்தான். ஆகவே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருக்களை எல்லாம் முறியடித்து கர்த்தர் பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்திலேயும் சத்துருக்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. இந்த ஜனங்கள் அசீரிய ராஜாவினால் எருசலேமில் வந்து குடியேறினவர்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எசரத்தோன் என்கிற ராஜாவின் நாட்கள் இருந்து இங்க வந்து குடியேறின நாட்கள் இருந்து நாங்களும் உங்கள் தேவனை
தொழுது கொண்டு வருகிறோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆலயத்தை கட்டுவது எங்களுடைய வேலை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தையும் கர்த்தர் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். நமக்கு ஒரே ஒரு சத்துரு, உலகத்தின் அதிபதி. அந்த சத்துருவை மேற்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராயிருக்கிறார், உலகத்தை ஜெயித்தவராயிருக்கிறார், மாம்சத்தை ஜெயித்தவராயிருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் சத்துருக்களை நினைத்து கொண்டு சத்துருக்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய முழங்கால்களுக்கு அவ்வளவு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய எதிரிகளை பார்த்து நாம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வல்லமையும் பலனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாய் நின்று எந்த வகையான சத்துருவாய் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது என்பதை உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஆகவே சங்கீதக்காரனே சொல்லி இருக்கிறான். ஆக பிரியமானவர்களே, சத்துரு வருவான். தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது அவன் பாடின பாட்டுதான் 3ஆம் சங்கீதம். அப்படி நம்ம பார்க்கிறோம். தகப்பனே, எவ்வளவு காரியங்களுக்கு பயந்து ஓட முடியுமானால் நாம் எவ்வளவாய் ஓட வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடும் இருக்கிறார். தாவீதுக்கு ஒத்தாசை செய்த தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனங்களை ஞாபகப்படுத்தும்படியாதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் பாதபடி ஆக்கும் வரைக்கும் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 5:10 நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் ஒரு காலத்திலே தேவனை அறியாதவர்களாய், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலாய் உலகத்தில் இருக்கிற மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து உலகத்தின் காரியத்தில் ஈடுபாடு கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தோம். அந்நிய கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு அந்நிய கிரியைகளுக்கு உடன்பட்டு நாமும் வாழ்ந்தோம். அப்போ நம்ம அவருக்கு சத்துருக்களாயிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய மரணத்தினாலே சத்துருவாயிருந்த பிசாசை ஜெயித்தபடியினாலே, அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தபடியினால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்கள் அல்ல, தேவனுக்கு சத்துருக்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு கிருபையினாலே சிநேகிதராக இருக்கிறோம், உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம், அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கு இப்ப இருக்கிற சத்துரு ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, கிராமத்துல பாம்பு அடிச்சு போட்டாங்கன்னா அந்த தலை நசுக்கிட்ட பிறகு உடம்புல வால் ஆடிக்கிட்டே இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம். அந்த மாதிரி இயேசு சாத்தானை மரணத்தினால வென்று விட்டாலும் அவன் இப்பொழுது உயிர் இருக்கிறவன் போல, பலன் இருக்கிறவன் போல பல விதங்களிலே நமக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து
நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே சத்துருவை ஜெயித்து சத்துருவின் தலையை நசுக்கி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடினாலே அந்நியர்களாய் நாம் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் உரியவர்களாக மாற்றி காணியாட்சிக்கு உட்பட்ட சொந்தங்களாக, உறவுகளாக, சிநேகிதராக, அவருக்கு சீஷர்களாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த பாக்கியத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுவோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக ரோமர் 12:20 எப்படியாய் சொல்லியிருக்கிறது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலைமேல் குவிப்பாய் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். அந்த 19வது வசனத்துல பாருங்க, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அதனால அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தையலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ரோமர் 12:19-20-21 சொல்லுகிறது. ஆகவே நாம் யாரையும் சத்துருக்களாக பாவிக்காமல், யாரையும் நாம் எதிரிகளாக பாவிக்காமல், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்களுக்கு நாம் போஜனம் கொடுப்பதும், அவர்களை சிநேகிப்பதும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாகவே சத்துருவும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருவும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒருபோதும் தீமைக்கு தீமையை சரிகட்டி, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிகட்டி பழி வாங்குவதிலேயே இல்லாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இன்னைக்கு தீமையினாலே வெல்றவங்க கூட இருக்கிறாங்க. பணம் இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அதை அரசாங்கமோ போலீஸோ எதுவோ அவன் பட்சத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து பணத்திற்காக பின்னாடி ஓடுவார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி அல்ல. நம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற வரைக்கும் அவர் நமக்கு முன்பாக, நம்மோடு வலது பக்கத்திலே மேலாக, நமக்கு பின்னாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒரு நாளும் தீமையினாலே ஒருவரையும் வெல்லாதபடிக்கு தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பல்லாவரத்திலே ஏசிய சபை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பாஸ்டர் ஸ்டீபன் என்று ஒருவர் இருந்தார். இப்பொழுது அவர் இல்லை. அவருடைய மகன் விசுவாசம் ஊழியம் செய்கிறார். அவருடைய தகப்பனார் இறந்த பிறகு விசுவாசம் பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்தார். அவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, தெருவையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல விருந்து வைத்து, எல்லா பண்டிகை நாட்களிலும் எல்லா காலங்களிலும் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர் செய்வாராம். அப்படி அவர் செய்ததினாலே பாருங்கள், அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் சிலர் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்திருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை அங்கே அவருக்கு செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, நமக்கும் தீமையினாலே நாம் ஒருவரையும் வெல்லாதபடி நன்மையினாலே வெல்லுவோம். தீமை செய்து பாடுபடுவதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடுபடுவது நமக்கு ஏற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தீமைக்கு தீமையை சரிகட்ட
நாம் நம்முடைய கைகளை, நம்முடைய கால்களை, நம்முடைய வாயை எல்லாவற்றையும் விலக்கி கொள்ளும் போது கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 1 கொரிந்தியர் 15:25 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. அதன் முன்பு 24வது வசனம், அதன் முன்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைதனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமானவருக்கு ராஜ்யத்தை கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமாக்கப்படுகிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்படியும் போது தேவனே சகலத்தையும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் நமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர் தேடாவிட்டால் மரித்தோர்களுக்கான ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாக சொல்லுகிறேன் என்றெல்லாம் பவுல் இங்கே உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எல்லா விதமான சத்துருக்களுக்கு விலக்கி காப்பாற்றும்படிக்கு எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனையான உண்மை. ஆகவே அடுத்தபடியாக பாருங்கள், கொலேசியர் 1:21 நாம் பார்க்கும்போது நாம் எப்படி இருந்தோம் என்று தத்ரூபமாக இங்கே ஆவியானவர் பவுல் கொலேசி சபைக்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக பாருங்கள், 20வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளை ஆவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. நல்ல கரத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம் முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒரு காலத்திலே நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் உடம்பிலே ஏறக்குறைய 10-12 கிலோ வெயிட் உள்ள எலுமிச்சம்பழங்களை உடம்பிலே குத்தி வேப்பஞ்சேலையை கட்டி தீ மிதித்தவன். ஏனென்றால் அப்போது எனக்கு இயேசு யார் என்று தெரியாது, சத்தியம் தெரியாது. ஆகவே அப்படிப்பட்ட துர்க்கிரியைகளை ஆண்டவர் துக்கப்படுத்தும்படியான காரியங்களை செய்தார். ஆனால் அது எனக்கும் எங்க சொந்தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது ரொம்ப புகழ்ச்சியாக அவர்கள் கருதினார்கள். ஆனால் சத்தியம் தெரிந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எவ்வளவு பெரிய பிழைகளை செய்திருக்கிறோம் என்று பல நாட்கள் கதறி கதறி அழுது ஜெபித்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் வேதம் நாம் சொல்லுகிறது, 22வது வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். ஆகவே இயேசு கிறிஸ்துவோட கூட நாம் பிதாவை ஒப்புரவாக்கும்படி இயேசு சிந்திய ரத்தம்
நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபதிரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமான தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கும் உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அருளப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை மிகுந்த ஆச்சரியமான விதத்திலே நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் நாம் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆகவே ஒன்றை மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சத்துருக்களை அவருக்கு பாதபடி ஆக்கினபடியினால் சத்துருக்களும் நமக்கும் பாதபடியாக இருக்கிறார். நாம் அவர்களோடு கூட வாழ்கிறவர்களாக அல்ல, நாம் தாமரை இலையின் மேலே தண்ணீரை போல எந்த சூழ்நிலையும் ஒட்டாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே வாழ வேண்டும் என்று தேவனை கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அது என்னவெனில், வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, 10ஆம் வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை வழிநடத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கும் சத்துருக்கள் அல்ல, நமக்கு யாரும் சத்துருக்கள் அல்ல. நம்ம எல்லாரையும் சிநேகிக்கணும். ஒரே வீட்டில பாருங்க, எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. புருஷன் இருக்கும்போது மாமியாரை நேசிக்கிறவர்களாக காண்பிக்கிறவர்களும் உண்டு. புருஷன் போய்விட்ட பிறகு மாமியாரை கொடுமைப்படுத்துகிறவர்களும் உண்டு. இப்படி நிறைய இடங்கள்ல இருக்கிறது. நான் உங்களை குறித்து அல்ல, அறியாத கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே நாம் நம்முடைய தாயை நேசிக்கிறது போல நம்முடைய மாமனாரை நேசிக்க வேண்டும். நிறைய பேரு நாத்தனாரை சத்துருக்களாக பாவிக்கிறவர்கள் உண்டு. அப்படி இல்லாம அவர்கள் சத்துருக்களாகவே இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை
நாம் வாசிக்க வாசிக்க நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு யாராயிருந்தாலும் நாம் ஒருவரையும் சத்துருக்களாக எண்ணாமல் வேத வசனத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படும்படி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை என்ற இடத்துல நீங்க யாரு பேர் வேணாலும் போட்டுக்கலாம். தாய், தகப்பன், கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அவங்க பேரையும் போட்டுக்கலாம். அடுத்து மாமியார், மாமனார், யார் பேர் வேணாலும் போட்டுக்கலாம். நாத்தனார், நாத்தனாருடைய புருஷன், பிள்ளைகள், அவங்க பேரையும் போட்டுக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருமகன், மருமகள், இப்படி யார் பேர் வேணாலும் போட்டுக்கலாம். அழகா சொல்றது, இப்படி அழகா சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நமக்கு அவங்க சத்துரு தான். சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன், கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு நாடகம் தான், அதெல்லாம் ஒரு நடிப்பு. போக போக தான் தெரியும் அவங்க பாசம் எப்படி. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் மன்னிக்கிறவர்களாகவும் அவர்களை தண்டிக்கிறவர்களாக நாம் இல்லாமல் அவர்கள் மேலே கருணை உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாகவும் நாம் இருக்கும்போது, அவர்களை நேசிக்கும் போது அவர்கள் தலையின் மேலே நெருப்பு தழலை கொட்டுகிறோம் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்றை நாம் சரியாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கணும். ராத்திரி அந்த பாஸ்டர் சொன்னார் பாருங்க, அவரை சபிச்சவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, அவருக்கு விபத்து நடந்த போது அவரை எத்தனை பேர் சபிச்சாங்களோ, அவர் வீட்டுக்கு வந்த உடனே அத்தனை பேரும் அவர்கிட்ட பாசமாக வந்து நின்றார்கள். நல்லா சொன்னார். சில வனாந்தரங்கள் நமக்கு வரணும், ஆனாலும் வனாந்தரத்தை நம்ம ஜெயிக்கணும். ஆகவே இந்த காலவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் சத்துருக்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் பூரண சற்குணராக இருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பூமியிலே நாம் கட்டி எழுப்புவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகவே இந்த உலகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா அனுமதி கொடுத்து அவர்கள் எருசலேமிலே வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட போது அவர்களுக்கு அங்கே சத்துருக்கள் எழும்பினார்கள். அதற்கு முன்னாடி ஒருவனும் சத்துருவாக வரல, அவங்களை எதிர்க்கிறவர்களாக வரல. ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட பிறகுதான். நல்லா நீங்க கவனிக்கலாம். நம்ம கூட ரட்சிக்கப்படாதப்ப நமக்கு நிறைய பேரு நட்பா இருப்பான். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்னை ரொம்ப சிநேகிப்பார். ஏன்னா நானும் அவரும்
சேர்ந்தே தப்பு செய்வோம். அப்படி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க அப்பா தான் முதல் எதிரியா மாறினார், எங்க அண்ணன் மாறினார், எங்க சின்னம்மா மாறினாங்க, எல்லாரும் மாறினாங்க. ஆனா ஒரே ஒருத்தன், எங்க ஸ்டெப் மதருடைய மகன் ஸ்ரீராமுலு என்பவன் மாத்திரம் நான் போகிற வழியை பார்த்தான், அந்த வழியில வந்தான். ரொம்ப பெரிய படிப்பு அறிவெல்லாம் இல்லை, ஆனால் இன்னைக்கும் வேதத்தில் இருக்கிற வசனங்களை மனப்பாடமா அந்த அதிகாரத்தோடு, அந்த அதிகாரத்துல எந்த புஸ்தகத்துல இருக்குதுன்னு சொல்லி நல்லா சொல்லுகிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரனா இருக்கிற என்னால கூட சொல்ல முடியல, ஆனால் அவரு நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணி இந்த அதிகாரத்துல இந்த வசனத்தை படிங்கன்றான், இந்த அதிகாரத்துல இந்த வசனத்தை படிங்க, இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்றான். ரொம்ப ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தனியாக டாக்ஸ் கொடுத்து கொண்டு கிராமங்கள்ல கிராமமா போய் ஊழியம் செய்கிறான். மற்ற நேரங்கள்ல கீரை விற்பதும் பயிர் செய்வதும், இப்படி அது ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. மார்கழி மாதம் வந்தா கோலமாவு கொண்டு போய் விற்க போவோம். அந்த மாதிரி டக்குன்னு அதை விட்டுட்டு அடுத்து கீரையை கொண்டு போவான் சாயங்காலத்துல. அப்படி செய்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு நல்லது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு ஒருவரும் சத்துருக்கள் இல்லை. சத்துருக்கள் வருவார்கள், எழும்புவார்கள், ஆனால் நாம் அவர்களோடு கலந்து இருக்க கூடாது, அவர்களோடு எவ்வளவேனும் சேர்ந்து இருக்க கூடாது. நம்மோடையே இருப்பாங்க, நம்ம ரட்சிப்பை கெடுப்பதற்கு பல பாவ பழக்கங்களுக்கு உட்படுத்துவாங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எங்கேயும் யாரோடும் அப்படியே ஒன்றரை கலந்து விடக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு நண்பன் அப்படின்னா நான் சொல்ற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவன் சபைக்கு வருவதுதான் என் நண்பனுக்கு அழகு. ஆமா, தொந்திப்பாய் சிநேகிக்கிறவன் உண்டான். அப்படி சிநேகிக்கிறவன் எல்லாவற்றையும் விட்டு என் நண்பன் போகிற வழியிலே போகிறேன் என்று வருவான். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களோடு தான் சத்தியத்தையும் கேட்பார்கள், நம்புவார்கள், ஆனால் வரமாட்டார்கள். அவர்களோடு தான் கொடுக்கல் வாங்கல் எல்லா உறவு வைத்து கொண்டு நாம் மற்றவர்களை சத்துருவாக நினைத்து எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு எதிராளி, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு. ஆகவே அவனை எதிர்த்து நிற்கும்படிதான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது, நம்முடைய சபையில அப்படிப்பட்டவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. மாமியாரை சத்துருவாக, எதிராளியாக, பகையாளியாக பார்த்து முறுமுறுத்து, மருமகளை எதிராளியாக, பகையாளியாக பார்த்து முறுமுறுத்து, இப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி அப்படிதான் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, அங்க இங்க வராதம்மா, எங்க வேணாலும் போமா, ஏன்னா அங்க மாமியார நேசிக்கணும்ன்றாரு, மாமனார நேசிக்கணும்ன்றாரு, இப்படியெல்லாம் சொல்லி கடைசியா அவங்களும் எனக்கு இங்க இல்லை. இப்படிதானே நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு சுவிசேஷம் முக்கியம், அன்பு முக்கியம். கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம் எல்லாரிடத்திலும் எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் நாம் எப்பொழுதும் சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இதை நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது, அதை நான் படித்து காண்பித்து விட்ட பிறகு நாம் ஜெபிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். அதாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், உங்க பைபிள்ல இருக்கும், எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 4வது வசனம். இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற நான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து நாம் கண் சொருகி போன குருடர்களாக இல்லாம கண்கள்ல கலிகம் போடப்பட்டு பிரகாசமுள்ள கண்களை உடையவர்களாய் நாம் ஒருவரையும் சத்துருவாக எதிராளியாக பாவிக்காமல் கூடுமான மட்டும் அவர்களை நேசிக்க நம்மை அர்ப்பணிக்கலாம். தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வேளை கூட நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல கர்த்தருக்குள்ளான ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்முடைய சபையில இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. பழகிறாங்கன்னா நல்லா பழகட்டும். நம்ம இருக்கிறப்ப கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படியே ஒரு அறுத்துருவாங்க. அப்படி நிறைய பேர் விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நான் ஒருவருக்கு உதவி செஞ்சேன். அந்த மகனுடைய அர்ஜென்ட் திருமணம் எல்லாருக்கும் சபையில தெரியும். ஒரு நேபாளி பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவங்க மகன் ஒரு பொண்ணை விரும்பினார். ஆனால் இங்க இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களும் உதவல, போலீஸும் உதவி செய்ய முடியாதுன்ட்டாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையினால நான் பாம்பேலேருந்து வந்த உடனே 2 பேரையும் கூப்பிட்டு, அந்த மகளுடைய அண்ணன் ஒருவனை கூப்பிட்டு, பெரியம்மா பிள்ளை கூப்பிட்டு அவனோட பேசினேன். அதே மாதிரி இவங்களோட பேசினேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நீங்க சர்ச்சு கட்டும் போது கொடுக்கறேன்னாங்க. சரின்னு கொடுத்தேன். இன்றைய வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை. கடைசியில நேபாளத்துக்கே போயிட்டார். பாருங்க, இப்படி அதை கேட்டதுனால அவர் சபைக்கு வராம அங்க பரிசுத்த கூடாரத்திலே போயிருந்து, பிறகு அங்கிருந்து நேரா இப்ப நேபாளத்துல போய் இருக்கிறார்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியம். உள்ளதை கேட்டா வரந்துரும் சொல்லுவாங்க போல, அந்த மாதிரிதான் நடந்தது. இப்படி நிறைய நான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா என்கிட்ட வாங்கி திரும்ப கொடுத்த ஒரே ஒரு சகோதரி சாரால் தான். அவங்க வீட்டுக்கு கரண்ட் எடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கினாங்க. சில மாதங்கள் ஆச்சு. ஆனாலும் அதை கொண்டு வந்து என் கையில கொடுத்தார்கள். இப்படி தைரியமா நம்ம சொல்லணும். ஆனாலும் எல்லாரையும் நம்ம சிநேகிக்கிறோம், எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறோம். எதையாகிலும் இழந்தாகிலும் நட்பு தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஒரு சிலர் இந்த கொடுக்கல் வாங்கல்ல இன்னைய வரைக்கும் பகையாக மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம அப்படி போறாங்க. அதெல்லாம் சகோதர சிநேகம் இல்லை. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் தர வேண்டும் என்று ஒருவர் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறீங்க? ஹலோ, ஸ்தோதரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜபத்திற்கு என்னுடைய குற்றங்கள் குறைகள் தடையா இருப்பேன் ஒரு விசாரி கூட நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தாவே, இதோ கேட்ட வசனத்தின் வழியாய்
ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா, எனக்குள்ள எங்க சபையில இருக்கிற குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே ஏசப்பா, வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய அன்பு ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்காதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய காணப்பட இந்த ஏவ நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அந்த கொடுக்கல் வாங்கல்ல ஆண்டவரே ஏசப்பா எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அதற்கேற்ற ஆண்டவரே ஏசப்பா இருக்கத்தக்க என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. எதை ஆகிலும் கொடுத்தாகிலும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை சந்திக்க ஆண்டவரே உலக பொருள்களினால் ஆண்டவரே சப்பா ஆத்மாக்களை சந்திக்கிறவர்களாக ஆண்டவரே சப்பா என்னையும் ஆண்டவரே சப்பா என் சபையில இருக்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி கொடுங்க. ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே வசனமானது கிரியை பண்ண இந்த தேவன் நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிற நீரே பொறுப்பெடுத்து வளர்த்தி கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்க நல்ல பிதாவே. ஜபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அடுத்தபடியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனைகள், ஊழியக்காவுடைய பிரயாணங்கள், இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருந்த ஸ்ரீலங்காவில் வந்திருந்த வினோதரன் பாஸ்டர் காலையில பன்ருட்டிக்கு போயிருக்கிறார். பிரபுதான் போய் அவரை பஸ் ஏற்றிட்டு வந்தார். அவர் எந்த விதமான கஷ்டம் இல்லாம சுகமாய் போய் சேரணும். இன்றைக்கு ஆராதனைக்கு போகிற ஊழியக்காரர்களுக்கு சைக்கிள்ல, நடந்து, பைக்கில், 4 வீலர்ல, பஸ்ல, ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுகிற எல்லா ஊழியக்காரர்களுக்கு ஒரு சுக பிரயாணம் தந்து ஆராதனைகள் நடக்க வேண்டும். எல்லா சபைகளிலேயும் தேவன் இன்றைக்கு மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்தர் செய்யும்படியாக, அதற்காக கர்த்தர் உங்களால் ஏவப்படுகிற வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபிக்க போறோம். அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி. நீ கொடுத்த ஒவ்வொரு வசனங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தாஜா. இந்த நாளிலே ஓய்வு நாளா இருக்கிறபடியா ஆண்டவரே பிரயாணமாய் போகிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே சுவிசேஷகர்களும் ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே எசப்பா உங்க பிரயாணத்தை வாய்ச்சி பண்ணுங்க. பஸ்லயோ, கார்லயோ, 2 வீலர்லயோ, சைக்கிள்லயோ நடந்தோ எப்படி போனாலும் ஆண்டவர்களே ஏற்ற வேளையிலே கர்த்தாவே அவர்களை கொண்டு செலுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாத விசுவாச குடும்பங்களும் குடும்பமாய் சபைக்கு கடந்து வர, டைமுக்கு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவரே நேர்வழிக்காரன் மூலமாய் வெளிப்பட வேண்டும். எந்த விதமான ஆண்டவரே சுயமோ மனிதனுடைய காரியங்களோ ஆண்டவரே வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்கும் போது அதன் மூலமாய் ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். அப்படியாய உடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே எந்த மனுஷனுடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கு ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரே சபைகளில் நடக்கும்படியாய், அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவை கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், பெரிய பெரிய ஆத்துமாக்கள் சபையிலே ஆண்டவரே வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாய், பலனடையும்படியாய், சுகமடையும்படியாய், விடுதலை பெறும்படியாய் பெரிய காரியங்களை ஊழியக்காரர்களை கொண்டு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய சபை ஊழியக்காரரை கர்த்தரத்த கட்டுக்களாய் மறைத்து ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் வழிபடுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. நல்ல சுகத்தை தாங்க, அவன் மூலமா பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் கூட குடும்பமாய் ஆண்டவரே வந்து ஆண்டவரே கர்த்தர் நேரப்பட வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்களே ஆண்டவரே எந்தெந்த ஊழியக்காரர் பலவீனமாய் இருக்கிறாங்களோ அவங்க ஊழியக்காரர்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்க. பண்றதுக்கு இருக்கிற அந்த ஊழியக்காரரை சுகத்தோடு கொண்டு சென்று நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இப்படியாய் கர்த்தருடைய நாமத்தை நிமித்த ஓடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே நீ கிருபைக்குள்ளாய் மூடி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியக்காரர்களாய் மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி ராஜா. வெளியேற பத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய ஆலயத்திலே இன்றைக்கு
வந்திருக்கிற தேவ ஊழியரை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாகவும் இயற்கை செயற்கையை கர்த்தர் நமக்கு சாதகமாக்கி தரும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். இதனால இந்த ஆராதனைகள் எல்லாம் பொறுப்பெடுத்து பாடுகிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள் எல்லாரையும் தேவன் பயன்படுத்தும்படி அதற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர இயேசுவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளை வேளையில ஓய்வு நாளை நோக்கி பார்க்க கத்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்பெற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர இயேசுவே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அப்பா இந்த ஆராதனையை கலந்து கொள்ள கத்தர் கிருபை செய்யும்படியாய் கூட நான் ஜெபிக்கிறேன். வருகிறதான தாசனுக்கு இந்த சபை ஒரு ஆசீர்வாதமான சபையா இருக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. அவர் வருகிறது ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தொடக்க ஜெபம் முதல் அப்பா இறுதி வரை இந்த கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் நாம மகிமைப்படட்டும். பாடுகிற பிள்ளைகள், இசை வாசிக்கிற பிள்ளைகள், ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், அப்பா சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகள், சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியா கத்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. என் தேவ ஆவியானவர் அப்பா அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வரும்போது ஏனோ தானோ இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஏசப்பா உற்சாகத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்கவும் அதன்படியாய் அந்த அப்பா இந்த வாரம் முழுவதும் அதை கடைபிடித்து நடக்கிற குடும்பங்களாய் ஒவ்வொருவரும் இருக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிற இயற்கை சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்க. ஒருவரும் தடைப்பட்டு போகாதபடிக்கு ஏற்றவேளை வந்து சபையில நிற்க கத்தர் அப்பா நீங்க வருவதற்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மைக்குள்ளா ஒப்புக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே மகிமையான ஆராதனைகளை கர்த்தர் சபையிலே தரும்படியாக வருகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் நம்முடைய சபைகள்ல எல்லா சபைகள் நடக்கிற பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, செய்தி நேரம், சங்கீத பகுதி, சாட்சி நேரம், காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக அதை கர்த்தர் காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவும் ஆவியில பலனடைந்து மறுரூபமாகத்தக்கதான கிருபை பெற்றவர்களாய் விளங்கவும் வரும்போது சந்தோஷமாய் ஆலயத்துல வந்து ஆராதனை உற்சாகமாய் செய்து சங்கீதம் 100 கை கொண்டவர்களாக வர கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த பினிஷ் தொடுங்க. அல்லேலூயா. பினிஷ் கீழே.